தமிழக அரசியலில் ஒரு மிகப்பெரிய அரசியல் துரோகம் அரங்கேறப் போகிறதா? 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் சில நாட்களே உள்ள நிலையில் களம் முன்னெப்போதும் இல்லாத வகையில் சூடுபிடிக்கத் தொடங்கியுள்ளது. கடந்த சில ஆண்டுகளில் தமிழக பாஜகவின் முகமாக திராவிட அரசியலுக்கு சவால் விடும் ஒரு சக்தியாக உருவெடுத்தவர் அண்ணாமலை. என் மண் என் மக்கள் யாத்திரை மூலம் அவர் ஒரு அலையை உருவாக்கினார். ஆனால் 2026 வேட்பாளர் பட்டியலில் அவரது பெயர் இல்லாதது அண்ணாமலை ஆதரவாளர்கள் மட்டுமின்றி ஒட்டுமொத்த தமிழக அரசியலையுமே அதிர்ச்சியில் ஆழ்த்தியுள்ளது. இது தியாகமா அல்லது துரோகமா? அதிமுக பாஜக கூட்டணியை மீண்டும் நிலைநிறுத்த அண்ணாமலை பலிகடா ஆக்கப்பட்டாரா? எடப்பாடி பழனிசாமியின் நிபந்தனைகளுக்கு பாஜக மேலிடம் பணிந்துவிட்டதாக அரசியல் விமர்சகர்கள் கூறுகின்றனர். அண்ணாமலைக்கு பதிலாக முன்னாள் அதிமுக அமைச்சர் நயினார் நாகேந்திரன் மாநில தலைவராக நியமிக்கப்பட்டதே இந்த மாற்றத்தின் தொடக்கப் புள்ளி. இது ஒரு சமரச அரசியலா? இதே நேரத்தில் தளபதி விஜய் தனது தமிழக வெற்றிக் கழகம் மூலம் ஒரு புதிய புயலாக அரசியலில் நுழைந்துள்ளார். அவரது அரசியல் வருகை பாரம்பரிய கட்சிகளுக்கு சிம்ம சொப்பனமாக மாறியுள்ளது. விஜயின் சொத்து விவரங்கள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளன. நாடு கோடி ரூபாய் சொத்துக்களுடன் தமிழகத்தின் பெரும் பணக்கார வேட்பாளர்களில் ஒருவராக அவர் களம் காண்கிறார். 9 கோடி ரூபாய் சொத்து வைத்துள்ள முதலமைச்சர் ஸ்டாலினுடன் இது ஒப்பிடப்படுகிறது. திராவிட அரசியலை விமர்சிக்கும் விஜய் அதே சமயம் M.Gr போன்ற தலைவர்களின் அடையாளத்தையும் தனதாக்கிக் கொள்ள முயல்கிறார். இது ஒரு புதிய அரசியல் கலாச்சாரத்தின் தொடக்கமா? இந்தியாவிலேயே முதன்முறையாக செயற்கை நுண்ணறிவு அமைச்சகம் மற்றும் டிஜிட்டல் சேவைகளுக்கான வெற்றி தமிழ்நாடு செயலியை விஜய் வாக்குறுதியாக அளித்துள்ளார். இது இளைஞர்களை கவரும் ஒரு யுக்தியா? திமுக அரசை தீய சக்தி என்று சாடும் விஜய் உதயநிதி ஸ்டாலினின் அரசியல் வளர்ச்சியை வாரிசு அரசியல் என்று கடுமையாக விமர்சிக்கிறார். இது களத்தில் ஒரு நேரடி மோதலை உருவாக்கியுள்ளது. மறுபுறம் தொகுதி மறுவரையறைக்கு எதிராக முதலமைச்சர் ஸ்டாலின் நடத்தும் கருப்பு கொடி போராட்டங்கள் டெல்லிக்கு எதிராக தமிழ்நாடு என்ற உணர்வை மக்களிடம் கொண்டு செல்கின்றன. அதிமுக கூட்டணியில் பாமக, அமமுக போன்ற கட்சிகள் இணைந்திருந்தாலும் அடிமட்ட தொண்டர்கள் மத்தியில் இன்னும் ஒருவித தயக்கமும் அதிருப்தியும் நிலவுகிறது. அவிநாசி போன்ற தொகுதிகளில் இது வெளிப்படையாக தெரிகிறது. திமுக, அதிமுக, பாஜக மற்றும் தவெக என 3 அணிகளும் சமபலத்துடன் மோதுகின்றன. 2026 தேர்தல் தமிழக அரசியலின் வரலாற்றையே மாற்றப்போகும் ஒரு தேர்தலாக இருக்கும். மக்கள் அமைதியாக கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். யாருடைய துரோகம் பெருசு, யாருடைய சேவை பெருசு என்பதை தீர்மானிக்க வேண்டியது அவர்கள்தான். களம் இப்போதே தயாராகிவிட்டது. ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெறும் அந்த ஒற்றை கட்ட வாக்குப்பதிவு தமிழகத்தின் அடுத்த 5 ஆண்டுகால விதியை எழுதப்போகிறது. யார் அரியணையில் ஏறுவார், யார் வீழ்வார்? தமிழக அரசியல் களத்தின் ஒவ்வொரு அசைவையும் நாங்கள் உங்களுக்கு உடனுக்குடன் கொண்டு வருவோம். உங்கள் கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செய்யுங்கள். நான் உங்கள் செய்தியாளர். நன்றி.